வாய்ப்புங்கிறது எப்படி தெரியுமா? அது வந்து நம்ம நம்ம ஜெகத் கஸ்பர் ஃபாதர் அழகா சொல்லுவார், விளையும் பயிர் தானாய் வீடு வந்து நுழையும் என்ற நோக்கமுடையன் அல்லேன் அப்படின்னு சொல்றாரு. விளையும் பயிர் வந்து தானாக வீடு வருமா? அதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ வேலையாட்கள் வேலை செய்யணும். இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லும்போது, நம்மளுடைய ஃப்ரெண்டு வினோத்னு ஒரு பையன் அழகா ஒரு ஒரு விஷயம் பேசுறதுக்கு நம்ம நாகல் விஜயத மண்டபத்துக்கு வந்திருந்தாப்புல. அப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க, நான் நின்றுட்டு இருக்கேன். இப்படி பார்த்துட்டு இருந்தால நானாக போய் ஒரு மைக் எடுத்தேன். மைக் எடுத்துட்டு இருந்தால அந்த வினோத்தை வந்து நான் பாராட்டி பேசுகிறேன். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை தான் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையை சொல்லி, அந்த பையனுக்கு ஒரு அடைமொழி ஒன்று உண்டு, வேட்டை வினோத். வினோத் வந்து வாழ்க்கையை வேட்டையா செய்யறதுனால தான் இன்னைக்கு இந்த ஒரு நல்ல லெவலில் ஒரு ஆசிரியராக இருந்தால் கூட ஒரு வித்தியாசமான ஒரு சில முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசினேன். எல்லாரும் என்னையை பாராட்டி நிறைய ஃபோன் நம்பர் வாங்கி கை கொடுத்தாங்க. என்னன்னா அந்த இடத்துல நான் வந்துட்டு போன மாதிரி வழிபோக்கனா போயிருந்தேன்னா அந்த விஷயம் வந்திருக்காது. நானா வாய்ப்புங்கிறதும் தானா கிடைக்காது. அது நம்ம வந்து சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை உருவாக்கி அதை செயல்படுத்தி அதில் வந்து மேம்படுறது தான் வாய்ப்பு.